இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்று ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. உச்சநீதிமன்றம் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, யார் தொடுத்த வழக்கில் இதனை தெரிவிச்சிருக்கிறாங்க? அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வித்யாகுமார் என்பவர் தாக்கல் செய்த அந்த மனு விசாரணை போதுதான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வழக்கு விசாரணை தொடங்கிய பொழுது இந்த வழக்கின் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமாக அதாகும். அதே போல செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை அரசிடம், அதாவது மாநில அரசு, தமிழக அரசிடம் கேட்டு தெரிவியுங்கள். அதே போல அமைச்சராக இவர் இருப்பதால் சாட்சியங்கள் பயப்பட இருக்கிறார்கள், அவருக்கு எதிராக அந்த சாட்சிகளை சொல்வதற்கு பயப்படுறார்கள் என்பது தொடர்பாகவும் அவர்கள் நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறிப்பாக 212 அரசு ஊழியர்கள் சாட்சிகளாக உள்ளனர். எனவே அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என கேட்டு தெரிவிக்குமாறு நீதிபதிகள் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். மாநில அரசிடம் இதை கேட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும். அதே போல இந்த செந்தில் பாலாஜி எதிரான இந்த வழக்குல சாட்சிகளாக உள்ளவர்கள் அரசு ஊழியர்களாக உள்ளனர். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பயப்பட வாய்ப்பு உள்ளதாகவும், அதே போல எனவே தங்களது கேள்வி இதில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு தெரிவியுங்கள். ஏனெனில் அவர் அமைச்சராக தொடர விரும்பினால் வழக்கினுடைய அந்த மெரிட்டில் வழக்கை விசாரிக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த முறையே நாங்கள் இதை அதிருப்தியை தெரிவித்திருந்தோம். எனவே உரிய விளக்கத்தை கேட்டு தெரிவிக்குமாறு செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு உத்தரவும் இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மறுபுறம் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் முன்வரை நேரடியாக வழக்கு தொடர்பாக வந்த தடயவியல் நிபுணர்கள் தற்போது வரவில்லை என்றும் இது அவரது பயத்தை காட்டுகிறது, எனவே அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். வழக்கு மார்ச் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர வேண்டுமா என்பதை அரசிடம் கேட்டு தெரிவிக்குமாறு அவர்கள் தரப்புக்கு, செந்தில் பாலாஜி தரப்புக்கு ஒரு உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.